அவங்களோட மேம்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பத்தி பேசணும்னா நான் கண்டிப்பா என்னால 1 மணி நேரத்துல பேச முடியும். விவசாயிகள், நான் விவசாயத்துல பிறந்த பெண் தான். உங்களை மாதிரி கல்லூரி படிப்புல படிக்கும் போது எங்ககிட்ட ஒரு 20 மாடு எங்க வீட்டுல எங்க அப்பா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வளர்ந்த குடும்பங்கள் தான். ஆனா என்னோட வாழ்க்கை தரம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்களோட வாழ்வாதாரம், பெண்களோட ரைட்ஸ், இந்த மாதிரி பழனிப்படை கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக இந்த சமூக பணியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரி, நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட் வருவோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட். இதை பத்தி நமக்கு தெரியாமலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நவீனமயமாதல நம்ம எல்லா கையிலையும் ஆளுக்கு ஒரு மொபைல் போன் இருக்கு. நம்ம அந்த சப்ஜெக்ட் பத்தி போட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி புதுமையா நம்ம எதுவும் சொல்ல போறதில்லை. இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உங்களோட பேசி என்னோட பேச்சை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. நல்லா விளையாடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறீங்க, மொபைல் பார்க்குறீங்க. உங்களோட நேரத்துல நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. சுருக்கமா சொல்லணும்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா, சுருக்கமா தண்ணீரை வந்து எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்றாங்களோ அந்த தண்ணீர் எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து எரிசக்தி வந்து உற்பத்தி பண்றாங்க. அது வந்து நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க தான் வேஸ்ட் நிறைய சாக்கடையில போயிட்டு இருக்குது. நம்ம நிறைய பயன்படுத்துற தண்ணிகள் எல்லாம்
கொடுங்க. இது மட்டுமல்லாமல் இன்னொரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஒரு சுருக்கமா சொல்றேன். எங்கள்கிட்ட ஒரு MSc ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்ப நான் வந்து சும்மா சொன்னேன், தம்பி இதை வந்து நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் வந்து அதனால அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் கற்று தரணும். அதான் எங்களோட வேலை. நாங்க என்ன வேலை செய்யறோமோ அந்த பக்கம் கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கு ஏதாவது கற்று தரணும். அப்ப அந்த பையன்கிட்ட ஒரு 25 பெனிஃபிஷரியோட லிஸ்ட் கொடுத்து இதான் எனக்கு ஹோம்ஒர்க், இதை நீங்க கம்ப்யூட்டர்ல அனுப்பி சொன்னேன். மேடம் எனக்கு டைப்ரைட்டிங் தெரியாது மேடம் அப்படின்னு சொன்னார். உண்மையாவே நான் ஷாக் ஆயிட்டேன். எனக்கு இந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாத ஒரு கல்லூரி மாணவர், அதாவது UG முடிச்சுட்டு அவர் PG ஃபைனல் இயர் வந்துட்டாரு. இத்தனைக்கும் அவங்க பொருளாதார சூழ்நிலை பின்தங்கிய மாணவர் கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அந்த பையன் சொல்றா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னு சொல்றா. எனக்கு உண்மையாவே அப்படியே பயங்கர அதிர்ச்சி. அப்ப நான் கேட்டேன், சரிப்பா நீ வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது, நீ எதுக்கு MSc படிக்கிறேனே? ஏன் மேடம் நான் ஏண்டா போய் அந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு போகுது அப்படின்னு சொல்றா. அப்படி ஏன்பா அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். மேடம் நான் வேலைக்கு போறதுதான் எனக்கு விருப்பம் இல்லை, எங்களோட கடையில வேலை செய்யறதுக்கு தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்றா. அப்படி PG பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, UG படிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் போய் நல்லா ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது ஏதாவது கற்றுக்கலாம். ஒரு கடையிலேயே ஒரு கம்ப்யூட்டர் போட்டு ஏதாவது மிஷின் இதெல்லாம் வச்சுன்னா கொஞ்சம் வருமானம் ஏப்பா இதெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நேற்றுக்கு என்னோட கம்ப்யூட்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைப்பிங் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லி கொடுக்குறோம். அப்ப உங்களை நம்பிதான் வந்து பெற்றோர்கள் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய டெக்னாலஜி இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கமும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, அதாவது பிறந்ததுல இருந்து நீங்க கல்லூரி படிப்பு முடிக்கிறது வரைக்கும் வெவ்வேறு திட்டங்கள். நாங்க படிக்கிற காலத்துக்கு எங்களுக்கு அரசாங்கம் ஒண்ணு கூட செய்யல. ஆனா உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் பண்ணி தராங்க. நீங்க வந்து ஹையர் படிப்பு படிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி தராங்க. நீங்க கண்டிப்பா படிக்கணும், உங்களோட வாழ்வாதாரம் உயரணும். மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த நமது இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் உங்களை ஒருங்கிணைத்து கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த